வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலை பதிவு செய்து கொள்ளுங்கள். என் பெயர் கவின். என் நெருங்கிய நண்பன் அருண். சிறுவயதிலிருந்தே நாங்கள் ஒன்றாக படித்து வளர்ந்தோம். அருண் என்னை விட சற்று இளையவன் என்றாலும் அவன் என் சிறந்த நண்பன். நான் எப்போதும் அருண் வீட்டிற்கு சென்று வருவதுண்டு. அருணின் அம்மா செல்வி மிகவும் அழகாக இருப்பார். தன் வயதை விட பாதியாக தோற்றமளிக்கும்படி தன்னை மிகச் சிறப்பாக பராமரித்து வந்தவர். அவர் அழகாக இருப்பதுடன் புத்துணர்ச்சியாகவும் இருப்பார். எனக்கு அவரை பார்த்ததுமே மிகவும் பிடிக்கும். ஆனால் நண்பனின் அம்மா என்பதால் நான் எதையும் வெளிக்காட்டாமல் இருந்தேன். பல வருடங்கள் இப்படியே ஓடின. ஒரு நாள் மாலை சுமார் 7 மணி அளவில் செல்வியிடமிருந்து எனக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வந்தது. கவின், எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றார். சொல்லுங்கள் அத்தை என்றேன். நான் இப்போதுதான் வீட்டிற்கு வந்தேன். குளியலறைக்கு சென்றபோது கால் தவறி கீழே விழுந்து விட்டேன். பலத்த அடிபட்டிருக்கிறது. அருணின் அப்பா அவசரமாக வெளியூர் சென்று விட்டார். அருணும் சென்னையில் இருக்கிறான். என்னால் கொஞ்சமும் நகர முடியவில்லை. எப்படியோ தவழ்ந்து ஹால் வரை வந்துவிட்டேன். எனக்கு பயங்கரமாக வலி இருக்கிறது. நீ உடனே வந்து ஒரு வலி நிவாரண மாத்திரை மற்றும் ஸ்ப்ரே வாங்கிக் கொண்டு வா என்று மிகவும் வேதனையுடன் சொன்னார். நான் அவர்கள் வீட்டிலிருந்து 5 நிமிட தூரத்தில் தான் இருந்தேன். உடனே கிளம்பி மருந்தகத்தில் மாத்திரையும் ஸ்ப்ரேயும் வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு விரைந்தேன். நான் போய்ச் சேரும்போது அத்தை செல்விதான் கதவை திறந்து வைத்திருந்தார். அவர் ஒரு காலை மேலே தூக்கியபடி சோஃபாவில் அமர்ந்திருந்தார். நான் உள்ளே சென்று சோஃபாவில் அவரின் கால் அருகே அமர்ந்தேன். அத்தை, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுவிட்டு மாத்திரையை போட வேண்டும். இந்த ஸ்ப்ரேயும் பயன்படுத்த வேண்டும் என்றேன். அவர், சரி கவின். ஆனால் என்னால் அசைவதற்கே அரை மணி நேரமானது. என்னால் இங்கிருந்து நகரவே முடியவில்லை. இங்கே யாரும் 3-4 நாட்களுக்கு வரமாட்டார்கள். நான் இப்போது என்ன செய்யப் போகிறேன் என்று கலக்கத்துடன் கேட்டார். அத்தை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றேன். இதைக் கேட்டதும் அத்தைக்குச் சற்று ஆறுதல் கிடைத்தது. நான், அத்தை, உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும்? இரவு என்று கேட்டேன். சாப்பாட்டை சோமோட்டோவில் ஆர்டர் செய்து விடலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றேன். பிறகு, அத்தை, இது எப்படி நடந்தது என்று கேட்டேன். அவர், நான் குளியலறைக்கு போகும்போது வாசலிலேயே விழுந்து விட்டேன். அதிலிருந்து நான் போகவே இல்லை. எனக்கு இப்போதே குளியலறைக்குச் செல்ல வேண்டும் என்றார். கவலைப்பட வேண்டாம். நான் உங்களை கூட்டிச் செல்கிறேன் என்று சொல்லி அவர் காலை கீழே இறக்கி அவரின் அந்த பகுதியில் கை கொடுத்து மெதுவாக எழுப்பினேன். அவர் எழுந்தவுடன் பயங்கரமாக வலித்தது போல் தெரிந்தது. அவர் என் தோளில் கை வைத்தபோது அவருடைய உடல் என் மீது பட்டது. என் மனதில் லேசான அசைவு ஏற்பட்டது. கஷ்டப்பட்டு அவரை குளியலறை அருகே இருந்த காமோட் வரை அழைத்துச் சென்றேன். பிறகு கதவை லேசாக அடைத்துவிட்டு வெளியே காத்திருந்தேன். சிறிது நேரத்தில் சத்தமும் கேட்டது. சற்று நேரத்திற்குப் பிறகு, கவின், 1 நிமிடம் உள்ளே வா என்று அத்தை அழைத்தாள். நான் உள்ளே போனபோது அத்தை அப்படியே உட்கார்ந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தேன். எலும்பு முறிவும் சுளுக்கும் காரணமாக அவரால் எழுந்திருக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொண்டேன். நான் உடனே வேறு பக்கம் பார்த்து கொண்டு அருகில் சென்று அவருக்கு கை கொடுத்தேன். நான் வேறு பக்கம் திரும்பி நின்றதால் அவருடைய கரம் மட்டுமே எனக்குத் தெரிந்தது. என்னுடைய நிறம் ஓரளவுக்கு சிவப்பாக இருந்தாலும் அத்தையின் கைக்கு முன் என்னுடைய கை மிகவும் கருமையாக தெரிந்தது. அவரின் கை இவ்வளவு வெண்மையாக இருந்தால் திரும்பிப் பார்த்தால் இன்னும் எவ்வளவு அழகாக இருப்பாரோ என்று என் மனம் இயங்கியது. ஆனால் நான் எப்படியோ அதை கட்டுப்படுத்திக் கொண்டேன். அத்தை எழுந்து மெதுவாக தன் ஆடைகளை அணிந்து கொண்டார். நான் அவர் மீது விருப்பம் கொண்டிருந்தால் திரும்பிப் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அது சரியான நேரமில்லை. என் மனசாட்சி என்னை தடுத்தது. அத்தை என் தோளில் கை வைத்தார். அவரை படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்று கட்டிலில் அமர வைத்தேன். வலி மாத்திரையை நான் தூங்கும்போது எடுத்துக்கொள்கிறேன். இப்போது இந்த ஸ்ப்ரே அடித்தால் போதும், கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் என்றார் அத்தை. சரி அத்தை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னால் நகர்ந்து படுத்துக் கொள்ளுங்கள். நான் வெளியே போகிறேன். நீங்கள் ஸ்ப்ரே அடித்துக் கொள்ளலாம் என்றேன். அத்தை பின்னால் நகர்ந்து படுத்ததும் படுக்கையறை கதவை தாழிடாமல் வெளியே வந்து ஹாலில் சோஃபாவில் அமர்ந்தேன். 2 நிமிடங்கள் கூட ஆகியிருக்காது. அத்தை மீண்டும் என்னை கூப்பிட்டார். நான் உள்ளே சென்றதும் அத்தை என்னை பார்த்து, கவின், என்னால் அசைவதற்கு கூட முடியவில்லை. பயங்கரமான வலி இருக்கிறது. தயவு செய்து நீயே இந்த ஸ்ப்ரேயை அடித்துவிட முடியுமா? வேறு வழியில்லை என்று கேட்டார். நான் அதிர்ச்சியுடன், அத்தை, நானா என்று தயங்கினேன். என் பேச்சை பாதியில் நிறுத்திய அவர், ஆமாம் கவின், எனக்கு புரிகிறது. ஆனால் எனக்கு வேறு வழி என்ன இருக்கிறது? நீயே சொல் என்றார். சரி அத்தை, உங்கள் விருப்பம் என்றேன். எனக்கு எதுவும் தோன்றாது. நீ சற்றும் வெட்கப்படாமல் செய் என்றார். நான் உடனே வெளியே சென்று பிரதான சாலை வாசலை உள்பக்கமாக பூட்டினேன். பிறகு கால் கதவையும் உள்புறமாக சாழிட்டேன். இறுதியாக படுக்கையறை கதவை தாழிட்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்தேன். என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடின. அப்போது அத்தை,
உள்ளே வந்து என்னை மெதுவாக தலையணை மீது படுக்க வை என்றார். நான் அவரின் தலையை மெதுவாக தலையணை மீது படுக்க வைத்தேன். நான் அவரின் காலருகே அமர்ந்தேன். அச்சத்தால் எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அத்தை மீண்டும், தயவு செய்து வெட்கப்பட வேண்டாம். எனக்கு மிகவும் வலி இருக்கிறது. தைரியமாகச் செய்யாள் என்று சொன்னார். இதைக் கேட்டதும் எனக்கு சற்று தைரியம் வந்தது. நான் அத்தையின் சால்வையை லேசாக மேலே தூக்கி வலியுள்ள இடத்தில் ஸ்ப்ரே அடித்தேன். அத்தையின் அனுமதியுடன் செய்வதால் என் எண்ணங்களில் ஒரு உதவும் உணர்வு மட்டுமே இருந்தது. நான் குனிந்து அவருடைய காலில் இருந்ததைக் களைச்சு அவர் சுட்டிக்காட்டிய இடத்தில் அதை அடித்தேன். ஸ்ப்ரே அடித்ததும், அத்தை, இப்போது லேசாக தேய்த்துக் கொடு, அப்போதான் வலி குறையும் என்றார். நான் என் உள்ளங்கைகளைக் கொண்டு அவர் சொன்ன இடங்களில் மருத்துவ மசாஜ் செய்வது போலவே தேய்த்து விட்டேன். அத்தையின் காலில் ஸ்ப்ரே பட்டதும் என் மனதில் இருந்த உணர்வுகள் மீண்டும் தலை தூக்கின. ஒரு கையால் என் உணர்வுகளை அடக்கினேன். அதை கவனித்தாலும் என்னை பார்த்து அதை புறக்கணிப்பது போலவே தெரிந்தது. காலில் லேசாக மசாஜ் செய்து முடிந்ததும், அத்தை, நான் முதுகில் விழுந்ததால் அங்கும் வலி இருக்கிறது. அங்கும் லேசாக தைலத்தை அடித்து லேசாக மசாஜ் செய்து கொடுக்க முடியுமா என்று கேட்டார். இப்போது எனக்கு மிகவும் திகிலானது. ஏனெனில் அத்தையின் முதுகுப் பகுதிக்கு நான் செல்ல வேண்டும். நான் பயந்ததை அத்தை உடனடியாக புரிந்து கொண்டார். அவர், கவின், தயவு செய்து வெட்கப்படாதே. என்னை உன் தோழியாக நினைத்துக்கொள். நீ இப்போது இதைச் செய்யவில்லை என்றால் எனக்கு மிகவும் கஷ்டமாகிவிடும் என்றார். நானும், இல்லை அத்தை, நீங்கள் கஷ்டப்பட நான் விடமாட்டேன் என்றேன். எந்த கவலையும் வேண்டாம். சங்கடப்படாமல் இந்த வேலையை செய் என்றார் அத்தை. நான் அத்தையின் முதுகில் கை வைத்து அவரை பத்திரமாக கட்டிலில் அமர வைத்தேன். என் மனதில் பல எண்ணங்கள் ஓடத் தொடங்கின. நான் என் வெட்கத்தை முழுவதுமாக துறந்தேன். அத்தை ஏதாவது சொல்வதற்கு முன்பே நான் அவர்களின் கைகளை மெதுவாக மேலே தூக்க உதவினேன். பிறகு மெதுவாக தைலத்தை அடித்து முதுகில் உள்ள வலியை குறைக்க மசாஜ் செய்தேன். அவர் கட்டிலில் அமர்ந்திருந்ததால் நான் கவனமாக அவரை படுக்க வைத்தேன். அவரது நிலையை கூர்ந்து கவனித்தேன். அவருக்கு மேலும் ஆறுதல் அளிப்பதற்காக அத்தை என்னிடம், கவின், என் தோளில் கை கொடுத்து என்னை திரும்பிப் படுக்க வை என்றார். முதுகில் ஸ்ப்ரே அடித்து லேசாக மசாஜ் செய் என்றார். நான் அத்தையை புரட்டி படுக்க வைத்தேன். பிறகு அவரின் கீழ்ப்பகுதிக்கு அருகில் அமர்ந்தேன். அத்தை சொல்லும் இடங்களில் நான் மெதுவாக ஸ்ப்ரே அடித்தேன். நீண்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஸ்ப்ரேயை அடிக்க வேண்டியிருந்தது. ஸ்ப்ரே அடித்து முடித்ததும் நான் அத்தையின் முதுகில் லேசாக கை வைத்தேன். ஆனால் அந்த இடத்தில் இருந்த துணியின் காரணமாக என்னால் சரியாக மசாஜ் செய்ய முடியவில்லை. இதை கவனித்த அத்தை தானே என்னிடம், நீ இந்த துணியை விலக்கி முழுவதுமாகச் செய் என்றார். அவர் சிரித்துக்கொண்டே, இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ இன்னும் பல சிறப்புகளை பார்க்கவில்லை என்றார். இதைக் கேட்டதும் எனக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. நானும், அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், எனக்கு புரியவில்லை என்றேன். அவர், நான் உனக்கு எல்லாவற்றையும் மெதுவாக கற்றுக் கொடுக்கிறேன், நீ உன் வேலையைத் தொடங்கு என்றார். என் மனம் இப்போது நிறைய மாற்றங்களைச் சந்தித்தது. ஆனால் நான் எப்படியோ கட்டுப்படுத்திக் கொண்டேன். அந்த நேரத்தில் என் கவனம் திடீரென்று அத்தையின் பக்கவாட்டில் சென்றது. லேசான அசைவில் அத்தை அசௌகரியமாக இருப்பதை உணர்ந்தேன். அதை பார்த்து நான் ஒரு கணம் தாமதிக்க முடியவில்லை. நான் முதுகுக்கு மசாஜ் செய்யும்போதே அவருடைய அழகு லேசாக தெரிந்தது. 5 நிமிடங்களுக்குப் பிறகு அத்தை, நான் திரும்பி படுத்திருக்கிறேன். என் கால்களிலும் லேசாக மசாஜ் செய் என்றார். நான் இப்போது அத்தையின் முழங்கால் அருகே சென்று அமர்ந்தேன். அவர் சொன்ன இடங்களில் மெதுவாக தைலத்தை தடவினேன். பிறகு அத்தையின் அனுமதியுடன் கவனமாக கைகளை அசைத்து லேசாக மசாஜ் செய்தேன். எனக்கு மிகவும் வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டதால் அத்தையிடம் சொல்லிவிட்டு சற்று நேரம் ஓய்வு எடுக்க குளியலறைக்குச் சென்றேன். அங்கே சிறிது நேரம் நிதானப்படுத்திக் கொண்டேன். பொறுமையின் வளம் இனிமையாக இருக்கும் என்பதால் என் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு மீண்டும் படுக்கை அறைக்குச் சென்றேன். அத்தை அதே நிலையில் சௌகரியமாக இருந்தார். நான் அவருடைய உதவியுடன் அவரை ஒழுங்காக அமர வைத்தேன். அத்தை, நான் இப்போது ஓய்வெடுக்கிறேன். இதுவரை நீ இரவு உணவுக்கு ஆர்டர் செய் என்றார். நான் உணவு ஆர்டர் செய்தேன். அத்தை என்னிடம் அலமாரியில் இருந்து என் வசதியான கவுனை எடுத்துத் தரச் சொன்னார். நானும் அதைச் செய்தேன். நான் அத்தையை பத்திரமாக எழுப்பினேன். அப்போது அத்தை பார்த்து, கவின், நீ இப்போது எல்லாவற்றையும் பார்த்து விட்டாய். எனவே நீ எதற்கும் வெட்கப்பட வேண்டாம். நானே சங்கடப்படவில்லை என்றால் நீயும் சங்கடப்படக்கூடாது என்றார். அவர் ஏன் இப்படிச் சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. நான் அத்தையிடம் கேட்டபோது அவர், இன்னும் 2-3 நாட்களுக்கு என் உதவி உனக்கு தொடர்ந்து தேவைப்படும். வேறு வழியில்லை என்றார். அதனால் இப்போது தயவு செய்து என் துணிகளை எனக்கு மாட்டிவிடு. ஏனென்றால் இரவில் அது இல்லாமல் தூங்க முடியாது என்றார். இதைக் கேட்டதும் நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். உண்மையில் நான் பின்னால் சென்று அத்தையின் துணிகளின் இணைப்பை எடுக்க வேண்டியிருந்தது.
ஆனால் இப்போது நான் தைரியமாக அத்தையின் முன் நின்றேன். நான் மெதுவாக அத்தையின் இணைப்பை பின்புறமெடுத்து துணிகளை மாட்டினேன். பிறகு அத்தை மிகவும் சந்தோஷமாக, "நன்றி மகனே, நன்றி மருமகனே, நன்றி தோழனே" என்று கூறினார். நான் என் உணர்வுகளை அவருடைய வாழ்க்கை துணையாக ஆக்கினேன். அந்த அழகான நேரத்தை அனுபவிக்க ஆரம்பித்தேன். சில நிமிடங்களில் அக்ஷய் தன் வாழ்க்கையின் கசப்புகளை மறந்தார். "கவின், நிறுத்தாதே. அந்த அழகான நேரத்தை மீண்டும் ஒருமுறை கூறு" என்று அவருடைய வாழ்க்கையில் நடந்த பலவிதமான விஷயங்களை என்னிடம் கூறினார். செல்வி அடுத்த 8, 10 நாட்களுக்கு நான் அந்த பக்கமே போகவில்லை. என் நண்பன் என்னைப் பற்றி என்ன நினைப்பான் என்று நான் மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஒரு நாள் நான் தைரியம் வரவழைத்து அவன் வீட்டிற்குச் சென்றேன். என் கால்கள் நடுங்கின. படியேறி மேலே போனபோது அங்கே ஒரு பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதை பார்த்து நான் திகைத்தேன். மாமா வந்திருப்பார் என்று நினைத்து நான் கதவை தள்ளிப் பார்க்க முயன்றேன். ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அதனால் நான் பின்னால் உள்ள ஜன்னல் பக்கம் போனேன். அந்த ஜன்னல் வழியாக அத்தை செல்வியுடன் யார் இருந்தார்கள் என்று பார்த்தேன். அதை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. நான் கனவிலும் இப்படி நினைத்ததில்லை. என் கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. எங்கிருந்தோ மொபைலை எடுத்து ஒரு சில வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்தேன். என் நண்பன் அருண் திடீரென்று வந்து எங்களை பார்த்தபோது நான் பெரும் பதட்டத்தில் அங்கிருந்து எப்படியோ தப்பித்துச் சென்று விட்டேன். என் மனம் என் நண்பனின் பார்வையில் நான் எப்படிப்பட்டவன் என்று பல நாட்கள் அலைந்தது. சில நாட்களுக்குப் பிறகு தைரியம் கொண்டு அருண் வீட்டிற்குச் சென்றபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. மாமா திரும்பி வந்திருப்பாரோ என்று நினைத்தேன். ஆனால் நான் பின் ஜன்னல் வழியாக பார்த்த காட்சி நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிர்ச்சி அளித்தது. அத்தையுடன் இருந்தவர் அருண். ஆம், என் நண்பர் அருண். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த அத்தை தன் மகனிடம், "இது போன்ற தவறான நடவடிக்கைகளில் இனி நான் ஈடுபட மாட்டேன். இதற்கு முன் நான் ஒழுக்கத்தை கடைபிடிப்பவன்" என்று சத்தியம் செய்து கொண்டிருந்தார். நானும் நண்பனை விட்டு பிரிந்து வெளிநாடுகளுக்குச் சென்று வேலை பார்க்க ஆரம்பித்தேன். எது எப்படியோ, வாழ்க்கையில் தவறு செய்வது இயல்புதான். ஆனால் ஒவ்வொரு முறை தவறு செய்வது மிகப்பெரிய ஒரு பாவ செயல் என்பதை புரிந்து கொண்டேன். இப்போது நான் திருமணமாகி என்னுடைய மனைவியை சரியான முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன். இதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பிரிவில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.